முதல்ல கதையை பார்த்துடலாம். இந்த படம் பகவத் கேசரி படத்தோட பார்ஷியல் ரீமேக் தான். ஜெயிலில் இருக்க விஜய்க்கு ஜெயிலரான ஜிவிஎம் அவரோட அம்மாவை கடைசி முறையாக பார்க்கவும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகவும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் ஜிவிஎம்மோட குட்டி பொண்ணை விஜய் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஜிவிஎம்மோட கடைசி ஆசை தன்னோட பொண்ணு ஆர்மி ஆஃபீஸர் ஆகணுன்றது தான். அந்த கனவை விஜய் நிறைவேற்றினாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மையக்கதை. இந்த படத்தை ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமாவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க விஜய் ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், சின்ன சின்ன காமெடி, எமோஷன்னு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இருந்து படம் அரசியலை அதிகமாக பேச ஆரம்பிக்குது. ஊழல், மத நல்லிணக்கம், பெண்கள் உரிமை, கல்வின்னு சமூக மற்றும் அரசியல் விஷயங்களை விஜய் தன்னோட கேரக்டர் மூலமாக பேசுகிறாரு. இந்த பொலிட்டிக்கல் மெசேஜோட சேர்த்து ஆக்ஷனையும் எமோஷனையும் பேலன்ஸ் பண்ண டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஹெச் வினோத் ரீமேக் படம் தானேன்னு சீன் பை சீன் காப்பி பண்ணாமல் பகவத் கேசரியோட கோர் ஸ்டோரியை மட்டும் எடுத்துக்கிட்டு விஜயோட பொலிட்டிக்கல் கரியருக்கு ஏற்ற மாதிரி நிறைய நியூஸ் சீன்ஸ் எழுதியிருக்காரு. விஜய் கிட்டத்தட்ட முழு படத்தையும் தன்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஹோல்ட் பண்ணுறாரு. மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பாபி டியோல், பிரகாஷ் ராஜ், பிரியாமணின்னு எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சைட் பொறுத்தவரை விஎஃப்எக்ஸ் ரொம்பவே சுமார் தான். சில சிஜி ஷாட்ஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். மாஸ் சீன்ஸ், எமோஷனல் மூமெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் எல்லாத்தையும் பிஜிஎம் நல்லா எலிவேட் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஜாயபிளாக மாற்றிருக்கு. குறிப்பாக ஒன் லாஸ்ட் டான்ஸ் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு. அதே மாதிரி ஃபேன்ஸ்க்காக கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸும் நிறைய இருக்குது. பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் வரும்போது தேட்டரில் செம்ம கிளாப்ஸு. குறைன்னு பார்த்தா நிறைய இண்டிவிஜுவல் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதையெல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு கோர் பிளாட்டில் கனெக்ட் பண்ணலை. ஒரு இடத்துல மெயின் ஸ்டோரியை விட்டுட்டு வேறு டாபிக் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மெயின் ஸ்டோரிக்கு வர்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருக்குது. அதனால கேரக்டர்ஸ்க்கு என்ன ஆக போகுதோன்ற எமோஷனல் கனெக்ட் சில இடங்களில் மிஸ் ஆகுது. வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபைட் சீன்ஸு வெட்டி வீசுகிற மாதிரி நிறைய இருக்குது. அதனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தா பகவத் கேசரியோட 40% கோர் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஹெச் வினோத் விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக எழுதியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துருச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம்.